ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 86வது தலைப்பு. முரணுக்கு காரணம். இந்த கதையெல்லாம் இப்போது எதற்கு அழைக்கிறேன் என்றால், நான் நம் ஹிந்து தர்மப்படி பரோபகாரம் செய்ய வேண்டும் என்பதை எம்பசைஸ் பண்ணினதில் தனி ஆள், குடும்பம் இவற்றின் காரியம் கெட்டுப்போகும்படி பண்ணிவிட்டேன் என்று ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கிறதென்றால், இதற்கு நேர்மாறாக நம் மதத்துக்கே தனி ஆளும் அவனை உருவாக்குகிறதும் அவனால் உருவாக்கப்படுவதுமான அவனுடைய குடும்பமும் தான் அச்சாணியாய் இருக்கிறதையொழிய பொதுப்படையான ஜன சமூகமல்ல என்றும் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கிறது என்று காட்டத்தான் பரோபகாரத்தை விஷயமாக எடுத்துக்கொண்டபோது, நான் தனி ஆளின் கடமை, குடும்பக் கடமை இவற்றை நெக்லெக்ட் பண்ணிவிட்டேன் என்கிற மாதிரியே நம்முடைய சமயாச்சாரங்களை பற்றி நான் பேசுவதை மட்டும் கேட்டுவிட்டு சொசைட்டியை நான் இக்னோர் பண்ணினதாக சண்டை போட்டவர்களும் உண்டு. சண்டை என்றால் சண்டை இல்லை, வசவு என்று நான் சொன்னதை கௌரவமான முறையிலேயே அவர்கள் பண்ணினார்கள் என்பதைப் போல சண்டையும் மரியாதையாகத்தான் போட்டார்கள். நான் தான் அதில் இருக்கக்கூடிய நியாயம் எனக்கு நன்றாக உரைப்பதற்காக சண்டை என்று சொல்லிக்கொள்கிறேன். நான் சொன்னது எல்லாவற்றையும் பேப்பர்காரர்கள் போடவில்லை என்று சமாதானம் சொல்லி நான் தப்பித்து கொள்ள இஷ்டப்படவில்லை. அந்தந்த சமயத்தில் எந்த விஷயத்தை எடுத்துக்கொள்கிறேனோ அதில் கேட்பவர்களுக்கு கெட்டியான பிடிமானம் உண்டாக வேண்டும் என்றே அதை கொஞ்சம் ஜாஸ்தியாக ஸ்ட்ரெஸ் செய்து விடுகிறேன் என்று தோன்றுகிறது. இப்படி சொன்னால் கூட பிரத்தியாரை உத்தேசித்துத்தான் இப்படி செய்கிறேன் என்று காட்டி எனக்கு நல்ல பேர் கேட்கிற மாதிரி இருக்கிறது. அதனால் இப்படியெல்லாம் நியாயம் கல்பித்து கொள்ளாமல் எந்த சப்ஜெக்டை எடுத்துக்கொள்கிறேனோ அதுவே என்னை கொஞ்சம் இழுத்து கொண்டு போய்விடுகிறது. அதன் பட்சமாகவே என் கண்ணை திருப்பிவிட்டு விடுகிறது என்று வேண்டுமானால் ஒப்புக்கொண்டு விடுகிறேன். என் விஷயம் இருக்கட்டும். இப்போது பொது விஷயத்தை பார்க்கலாம். வைதிக சமயானுஷ்டானம் என்பதை பார்த்தால் அது முக்கியமாக தனி மனுஷனைத்தான் சென்டரில் வைத்திருக்கிறது. அதில் ஒரு அங்கமாக சொல்லியிருக்கிறது தான் பரோபகார சமூகப்பணி. சமூகத்தை நலமடைய செய்யும் போதே அப்படி செய்வதாலேயே இந்த தனி மனுஷன் ஆத்ம பரிபக்குவம் அடைவதுதான் இந்த பரோபகாரத்துக்கும் குறிக்கோள். சேவைக்கு பாத்திரமாகிறவனும், அதாவது தானம் பெறுகிற தீனன், சிகிச்சை பெறுகிற நோயாளி, வித்யாதானத்தால் பிரயோஜனமடையும் மாணவன், இப்படியாக பலவித பரோபகாரங்களுக்கும் பாத்திரமாக இருக்கப்பட்டவனும் இந்த லௌகீக உபகாரங்களை பெற்றதோடு திருப்தி பெற்று நின்றுவிடக்கூடாது. இவனும் தன்னுடைய இந்த லௌகீகமான ப்ராப்ளம் தீர்ந்தது, இதற்கான விசாரம் இனி இல்லாமல் ஆத்மா பக்கம் விஸ்ராந்தியாக திரும்புவதற்குத்தான் என்று புரிந்து கொண்டு அந்த வழியில் போக வேண்டும். வெறுமே லௌகீக தேவைகளை பூர்த்தி செய்வதோடு பரோபகாரம் நின்றுவிடுமானால் அது செய்தவனுக்குத்தான் சித்தசுத்தி என்ற பெரிய லாபத்தை கொடுப்பதாகுமேயொழிய உபகாரம் பெற்றவனுக்கு சாஸ்வதமான லாபம் தரவில்லை என்றே ஆகும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.